இன்றைக்கி ரெசிபி வந்து வேர்க்கடலை பர்ஃபி. கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து கடலை வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுக்கணும். அது வெல்லம், ஒரு 10 பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஒரு 4 ஏலக்காய். இது நம்ம வறுத்த கடலையை வந்து மிக்சியில் போட்டு 1-2 பொடிச்சு வச்சுருக்கோம். அது அப்புறம் வெல்லத்தையும் நல்லா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு காய்ச்சிட்டு அதை வடிகட்டி வச்சுக்கிட்டோம். ஏன்னா மண் டஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா போகிறதுக்காக. ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் போல் நெய் போட்டுட்டு நெய் உருகின உடனே நம்ம இந்த பாகு வச்சுருக்கோம்ல, வெள்ளைப்பாகு வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடணும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க அந்த கோஸ் பவுடராக அடித்து வச்சுருக்கோம்ல கடலை, அது அந்த பாதாம் இருக்குல்ல, பாதாமையும் போட்டு சேர்த்து அடிச்சுங்க. ஏன்னா பசங்களாம் சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும் பாதாம் ஏலக்காயெல்லாம். ஸோ இதை இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளற போகிறோம். அந்த கோஸ் பவுடராக அடித்த கடலையும் ஏலக்காய், பாதாம் ஒரு 10 பாதாம், 4 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த வெல்லத்தோட ஒன்று சேரு வர மாதிரி நல்லா கிண்டிக்கணும். நம்ம வெரி ஹெல்த்தி ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்கள்லாம் வந்து கேட்டாங்கன்னா அது இது சாக்லேட் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா இது கூட வித்தியாசமான சாக்லேட் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. அந்த வெல்லத்தோடு நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. பேனில் கூட ஒட்டலை. பார்த்தீங்களா, பேனில் ஒட்டாது. நல்ல இதுவாகிடும். அப்போது ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்குவோம். இது நீங்கள் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம், பர்ஃபி மாதிரியும் பண்ணிக்கலாம். எல்லாம் உங்கள் சௌகரியம். நெய் தடவிட்டு நெய்யோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த நெய் தடவின தட்டில் கொட்டிடலாம். இது கொஞ்சம் ஆறினோன்னா நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபினிஷ்ட். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் பீசஸ் போட்டு சாப்பிட்றலாம். எடுத்து நீங்கள் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 டேஸ்க்கு கெட்டு போகாது. வெரி ஹெல்த்தி ரெசிபி. நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆறினோன்னே இப்போ சின்ன சின்ன உருண்டையாக போட்டுச்சு வச்சுட்டேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம டேஸ்டியாக குட்டாக பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம், சூப்பராக பண்ணியிருக்கோம், நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் ஃபார் வீடியோ.